நீதியும் நேர்மையும் நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களே, கடுமையான உழைப்பு, நேர்மை, இதுதான் பிளஸ். அவ்வளவு நல்ல திறமைசாலிகள், உழைப்பாளிகள் விருச்சிக ராசி. அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த ஓராண்டுமா நலம் இல்லை, நன்மை இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. காரணம் அட்டமத்தில் குரு. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த பையன் எந்த பெண்ணு உங்களை பாராமுகமாக இருந்தாங்களோ, உங்களை ஆதரிக்காமல் இருந்தாங்களோ, முதியோர் இல்லத்தில் உங்களை கொண்டு போய் விட்டாங்களோ, அவர்கள் இப்பொழுது உங்களை ஆதரிக்க போகிறாங்க. வெளிநாட்டு படிப்புக்கு ஆசைப்பட்டோம்னா அது கைகூடி வரும். இப்போ 9ஆம் இடத்து குருங்கிறது சாதாரண அமைப்பு இல்லை. நம்ம இழந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் திரும்ப கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலையில் விஆர்எஸ் வாங்குற எண்ணம், ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய எண்ணம், இது விருச்சிக ராசி தலைவர்களுக்கு கூட தோணும். நமக்கு பின்னால் வரவங்களுக்கு இடத்த கொடுத்துக்கிட்டு நாம துறவரம் போகலாமா, ஆன்மீகத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு அட்வைசராக நம்ம இருக்கலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கும் தோணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தியாகும். நல்ல பதவிகள் கைகூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும். 5வது ஸ்தானத்தில் செவ்வாய், சனி, புதன், 9வது ஸ்தானத்தில் குரு, இதெல்லாம் நல்ல ஒரு யோகா அமைப்பு. அதனால நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிடும். உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026வது வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நீதியும் நேர்மையும் நிறைந்த விருச்சிக ராசி அன்பர்களே, பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எது ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான உழைப்பு, நேர்மை, இதுதான் ப்ளஸ். ஆனால் வாழ்க்கையில் ஒருத்தருடைய ப்ளஸ்ஸே மைனஸாக மாறுமா? நீங்கள் நல்லது செய்ததை கெட்டதாக பிறரால் பார்க்கப்படுமா அப்படின்னா அப்படியே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது தெரியும். ஒரு ஆஃபீஸில் சின்சியராக போய் உழைப்பாங்க. ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணணும்னா விருச்சிக ராசிக்காரங்களை வேலைக்கு வச்சுக்கிடுவோம். நல்லா உழைப்பாங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உழைப்பாங்க. ஆனால் என்ன ஆகுது, கூட இருக்கிறவங்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களை கண்ணு முன்னால் புகழ்வாங்க, பின்னாடி திட்டுவாங்க. இவர் வேலை பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எங்களையும் எங்கே வேலை பார்க்க சொல்கிறாரு, எங்கள்கிட்ட எங்கே கடுமையான வேலையை வாங்குறாரு, இவர் வேலை பார்க்குறதுனால தானே எங்கள்கிட்டையும் மேனேஜ்மெண்ட் வேலை எதிர்பார்க்குது அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. அவ்வளவு நல்ல திறமைசாலிகள், உழைப்பாளிகள் விருச்சிக ராசிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த ஓராண்டுமா நலம் இல்லை, நன்மை இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. காரணம் அட்டமத்தில் குரு. 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதும், அர்த்தாஷ்டம சனி நடந்ததும் நிம்மதி குறைவை கொடுத்தது. பெத்த பிள்ளைங்க கூட இருந்து பேசுகிறாங்க, இந்த பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்தோம், அந்த பிள்ளைகளுக்கு தான் எல்லாம் செய்தோம், நீ என்ன செய்தேன்னு பெத்த பையன் திரும்ப கேட்குற போது மனசு வலிக்குதே. பல விருச்சிக ராசிக்காரங்க சொன்ன வார்த்தை இதுதான். சீனியர் சிட்டிசன்ஸ் பல பேர் சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் எனக்கு ஆதரவாக இல்லைன்னு. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. எந்த பையன் எந்த பெண்ணு உங்களை பாராமுகமாக இருந்தாங்களோ, உங்களை ஆதரிக்காமல் இருந்தாங்களோ, முதியோர் இல்லத்தில் உங்களை கொண்டு போய் விட்டாங்களோ, அவர்கள் இப்பொழுது உங்களை ஆதரிக்க போகிறாங்க. அம்மா நீ தான் வேணும், அப்பா நீ தான் வேணும்னு உங்களை கேட்க போகிறாங்க. பாக்கியத்துக்கு குரு வரார். பாக்கியமான நேரம் ஆரம்பிக்குதுங்க. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராருன்னா யோகம். அது தண்ணீர் ஸ்தானத்துக்கு போய் குருவுக்கு வந்துட்டார். கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம். வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டு வாழ்க்கை அமைவது, நம்ம பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தால் நம்மளை கூப்பிட்டுக்கிடுவாங்க. இல்லை நம்ம தொழில் செய்துக்கிட்டு இருக்கோம்னா வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செய்வது, படிக்கிற மாணவர்களாக இருந்தால் வெளிநாட்டில் போய் படிப்பது, வெளிநாட்டு படிப்புக்கு ஆசைப்பட்டோம்னா அது கைகூடி வரும். இப்போது 9ஆம் இடத்து குருங்கிறது சாதாரண அமைப்பு இல்லை.
நம்ம இழந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் திரும்ப கிடைக்கும். ஒரு வயசாயிருச்சுங்க, எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமானா இன்னொரு இன்னிங்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு, குரு பகவான் கொடுத்துருவார். அவ்வளோ நல்ல விஷயம். ஒரு வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. குரு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட போறீங்க. தன பஞ்சமாதிபதி குரு பகவான், அவர் போய் பாக்கியத்திற்கு வர்றாரு, நல்ல காசு பணத்தை கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தென்படும். 9th வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படும். நிறைய மதிப்பெண் வாங்க கடுமையாக உழைப்பீங்க. அப்படி உழைச்சிங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில குழப்ப நிலைகள் இருக்கும். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடிய காலகட்டம். ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலர் விஆர்எஸ் வாங்கலாமா அப்படிலாம் நினைப்பீங்க. பாதுகாப்பு குறைபாடுகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதை போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலையில் விஆர்எஸ் வாங்குகிற எண்ணம், ஆன்மீகத்தை நோக்கி செல்லக்கூடிய எண்ணம், இது விருச்சிக ராசி தலைவர்களுக்கு கூட தோணும். நமக்கு பின்னால் வரவங்களுக்கு இடத்த கொடுத்துக்கிட்டு நாம் துறவரம் போகலாமா, ஆன்மீகத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு அட்வைஸராக நம்ம இருக்கலாமா என்ற எண்ணங்கள் எல்லாம் விருச்சிக ராசி அரசியல்வாதிகளுக்கும் தோணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி ரீதியாக என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தியாகும். நல்ல பதவிகள் கைகூடி வரப்போகுது. ரொம்ப நாளாக குழந்தை வாக்கியம் இல்லை, அது மிக முக்கியமான விஷயமாக நீங்கள் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆகலைங்கிறவங்களுக்கு குருபலம் வருது. 9ஆம் இடத்துல குருன்னு சொன்னால் குரு பலம்னு பேர். நல்ல முறையில் கல்யாணம் கூடி வந்துடும், அது சந்தேகம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமைஞ்சிடும். 5வது ஸ்தானத்தில் செவ்வாய், சனி, புதன், 9வது ஸ்தானத்தில் குரு, இதெல்லாம் நல்ல ஒரு யோகா அமைப்பு. அதனால் நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அமைஞ்சிடும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதிரிகள், உங்களுக்கு யாரெல்லாம் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது ஒதுங்கி செல்வார்கள். நிறைந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இது. உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம், பிஸ்னஸில் வளர்ச்சி அப்படின்னு நல்லா இருக்குது. இன்னும் யாரை வழிபட்டால் நமக்கு நிறைந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால் கால பைரவர் வழிபாடு. கால பைரவர் வழிபாடு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அதுவும் 5ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்ப சாபங்கள் வெளிப்படக்கூடிய நேரம். ஆகவே கால பைரவரை வழிபடுவது உங்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு தரும், நன்மைகள் வரும் நல்ல நேரம். பராபவ ஆண்டு. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள்